ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மசாலா கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் செய்கிற கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோட இது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அம்மாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மசாலா ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. மூணு பீன்ஸ் எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை நல்லா துருக்கி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான தீயில வச்சு வதக்கிக்கலாம் ஒரு 1 நிமிஷம் போல். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக காய்ச்சி வச்சுருக்க தண்ணி சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டான மாவு பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு இது சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைஞ்ச உடனே இது கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடணும், இல்லை ரொம்ப ட்ரையாக ஆகிடும். அப்புறம் கொழுக்கட்டை சரியாக வராது, ரொம்ப விரிசலோடு வரும். இப்போ நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் நெய் தடவிக்குங்க, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இது போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். விரிசல்கள் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்ச உடனே இதை செஞ்சால் தான் விரிசல்கள் இல்லாமல் இருக்கும். இது போல் கப் ஷேப்பில் அழகாக திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மசாலா எடுத்து இதுக்கு நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இது 2 ஓரங்களையும் நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். விரிசல்கள் இல்லாமல் இது சரியாக ஒட்டிக்கலாம், இல்லைன்னா வேகும்போது மசாலாலாம் வெளியில் வந்துடும். இப்போ இந்த கார்னரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டு இல்லை இடியாப்ப தட்டில் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் இது. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.